அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நரம்பில்லா நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர் மனதை காயப்படுத்தினால் அதை விடவும் பெரிய நஷ்டம் நமக்கு எதுவும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக யாராவது மன கஷ்டமடைந்தாலோ இல்ல நீங்க யாரையாவது பற்றி புறம் பேசினாலோ யாரையாவது திட்டினாலோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே, பரம ஏழை யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, செல்வமும் சொத்துகளும் இல்லாதவரே பரம ஏழை என்று பதிலளித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் இறைவனுக்கு முன்னால் தன்னுடைய நல் அமல்களை சுமக்க முடியாமல் ஒரு மனிதன் சுமந்து கொண்டு வந்து நிற்பான். அப்போது அவர் சிலரை திட்டியிருப்பார், சிலருடைய மனதை புண்படுத்தியிருப்பார், சிலர் மீது அவதூறு சுமத்தியிருப்பார், அநீதியாய் அடுத்தவர் பொருளை அபகரித்திருப்பார். இப்படியாக்கப்பட்டவரினுடைய நன்மைகளை எல்லாம் அந்த தீர்ப்பு நாளில் அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொன்றாக பகிர்ந்தளிக்கப்படும். அவரிடம் ஒரு நன்மை கூட இல்லாத பட்சம் அவர் நிர்கதியாக நிற்பார். திரும்பவும் மனிதர்கள் வந்து அவர் மீது புகார் அளிப்பார்கள். அப்போது அந்த மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த மனிதருக்கு திருப்பி கொடுக்கப்படும். மூட்டை நிறைய நன்மைகளை கொண்டு வந்த அந்த மனிதர் கடைசியாக மூட்டை நிறைய பாவங்களை சுமந்து நிற்பார். அவரே பரம ஏழை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழருக்கு சொன்னார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கவனமாக இருங்கள். நாவில் இருந்து வரக்கூடிய சிறு வார்த்தைகள் அடுத்தவர் மனதை புண்படுத்தினால் நாளை நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாவே காப்போம், சொர்க்கத்திற்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.